வந்து இன்னொரு கதைகளும் சொல்கிறாங்க. வல்லாளன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய தகப்பன் வந்து பெரியாண்டிச்சி வளர்த்து வந்த குழந்தைகளை வந்து கொன்னுட்டதாகவும், அவருடைய மகன் வல்லாளனுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுனால இந்த பெரியாண்டிச்சி வந்து அது எப்படி சொல்லுவாங்க, மருத்துவச்சி அப்படிம்பாங்களா, அந்த மருத்துவச்சியாக இருந்ததாகவும், அந்த வல்லாளன் போய் அவர்கிட்ட வந்து கேட்கவும் மருத்துவச்சி வந்து பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பெரியாண்டிச்சி அம்மன் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கும் குழந்தை உருவாகிருச்சு. அந்த அம்மா கொடுத்த கை வைத்தியத்தினால குழந்தை நின்னதாகவும், அந்த குழந்தையை பெற்று எடுத்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த மன்னன் என்னதான் இருந்தாலும் அந்த மன்னனோட வாரிசு தானே வரும். இந்த மன்னன் என்ன நினைக்கிறாருன்னா, குழந்தை பிறந்தோடனே இந்த பெரியாண்டிச்சியை வந்து இந்த மருத்துவச்சியை கொன்னுறணும் அப்படின்னு நினச்சி சதி பண்ணுறாரு. அது வந்து பெரியாண்டிச்சி அம்மனுக்கு தெரிய வருது. குழந்தை பிறந்த உடனே அந்த வல்லாளனையும் அவருடைய மனைவியும் வந்து சாமி வந்து தண்டிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த குழந்தைய வந்து பாதுகாத்து வளர்த்து வரும். பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மன் படுத்திருக்க மாதிரி இருக்கும். தென் மாவட்டங்களில் வந்து சிலையாக தான் இருப்பாங்க பேச்சியம்மன் வந்து இடுப்பில் வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க, வல்லாளன் குழந்தை. அந்த குழந்தைய வந்து போச்சுப்பேன். ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைய தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய தான் அவங்களுடைய அப்பா கொன்னுட்டாங்க. அதே மாதிரி அவங்க பையனும் வந்து இவங்களை கொல்லணும்னு நினைக்கச்சுல என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அவங்கள கொண்டுட்டு அந்த குழந்தைய இவங்க பாதுகாப்பாக வளர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து சுகப்பிரசவத்துக்காக வேண்டி போனால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் தாங்க நடக்கும். பேச்சியம்மன் கிட்ட பெரியாண்டிச்சி அம்மனும் அப்படிதாங்க. 2 தெய்வமும் ஒன்று தான். ஆனால் மாவட்டங்கள் வேறு மாவட்டங்களில் இருக்கிறதுனாலையும் வேறு வழிபாடு முறை வந்து கொஞ்சம் வேறுபடுமே தவிர 2 தெய்வமும் ஒன்று தாங்க. இதாங்க பெரியாண்டிச்சி வரலாறு.